மின்சாரம் தாக்கி இறந்த வரலட்சுமியின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிதி. பிள்ளைகளின் படிப்பு செலவை திமுக ஏற்கும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. சென்னையில் விட்டு பெய்யும் மழையால் பட்டாளத்தில் கோயிலுக்குள் புகுந்த மழைநீர். வியாசர்பாடி சுரங்கப்பாதையில் நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. வேலூரில் தொடர் மழையால் கஞ்சால்பேட்டை இந்திரா நகரில் தேங்கிய மழைநீர். பொன்னை பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரால் தவிக்கும் மக்கள். வேலூர் மாவட்டம் பொன்னையில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட இருசக்கர வாகனம். கணவன் மனைவியை பத்திரமாக மீட்ட பொதுமக்கள். கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி பகிர்வு வழங்காமல் குறுகிய அரசியல் நோக்குடன் மத்திய அரசு செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜக அல்லாத கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுப்பதாக விமர்சனம். ஸ்ரீராமருடன் தன்னை ஒப்பிட்டு பதாகை வைத்ததற்கு நயினார் நாகேந்திரன் கண்டனம். மனவேதனை அடைந்ததாக எக்ஸ் தளத்தில் பதிவு. புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் பள்ளி குழந்தைகளை வைத்து வீடியோ எடுத்தேன். பொள்ளாச்சி பகுதியில் ஆசிரியர் மீது மாணவிகள் பாலியல் புகார் கூறும் வீடியோவை எடுத்த பெண் வாக்குமூலம். சேலம் அம்மாப்பேட்டையில் கணவர் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக மனைவி புகார். சடலத்தை தோண்டி எடுத்து உடற்கூறாய்வு செய்த காவல்துறையினர். பன்ருட்டி அருகே பிறந்து 26 நாட்களில் குழந்தை உயிரிழந்த விவகாரம். தாய் அளித்த புகாரின் பேரில் நீதிமன்ற உத்தரவுப்படி உடலை தோண்டி எடுக்க நடவடிக்கை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்தது. அருவிகளில் 5 நாட்களுக்கு பின் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே மழையின் போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து. தடுப்புச் சுவரில் மோதி அந்தரத்தில் தொங்கியதால் அலறிய பயணிகள். கோவை மாவட்டம் சூலூர் அருகே பேருந்தை முந்த முயன்றபோது விபத்து. இருசக்கர வாகனம் மீது கார் மோதியதில் கல்லூரி மாணவி உட்பட 2 காயம். விரைவில் இந்தியாவிற்கான தனி விண்வெளி நிலையம் உருவாக்கப்படும். தேசிய விண்வெளி நாள் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. கர்நாடகாவின் தர்மஸ்தலா கோயில் பகுதியில் 100 பெண்கள் கொன்று புதைப்பு என புகார் அளித்தவர் கைது. விசாரணையில் பொய் புகார் அளித்தது தெரிய வந்ததால் நடவடிக்கை. தர்மஸ்தலா விவகாரத்தில் கைதானவர் மாண்டியா மாவட்டத்தைச் சேர்ந்த சின்னையா. தனது பின்னணியில் சிலர் இருப்பதாக கூறியதை அடுத்து விசாரணை தீவிரம். அமெரிக்காவின் புளோரிடாவில் வேகமாக பரவும் காட்டுத்தீ. 42,000 ஏக்கர் பகுதி எரிந்து சேதம். மின்சாரம் தாக்கி இறந்த வரலட்சுமியின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிதி. பிள்ளைகளின் படிப்பு செலவை திமுக ஏற்கும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. சென்னையில் விட்டு பெய்யும் மழையால் பட்டாளத்தில் கோயிலுக்குள் புகுந்த மழைநீர். வியாசர்பாடி சுரங்கப்பாதையில் நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. வேலூரில் தொடர் மழையால் கஞ்சால்பேட்டை இந்திரா நகரில் தேங்கிய மழைநீர். பொன்னை பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரால் தவிக்கும் மக்கள். வேலூர் மாவட்டம் பொன்னையில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட இருசக்கர வாகனம். கணவன் மனைவியை பத்திரமாக மீட்ட பொதுமக்கள். கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு.
தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி பகிர்வு வழங்காமல் குறுகிய அரசியல் நோக்குடன் மத்திய அரசு செயல்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜக அல்லாத கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுப்பதாக விமர்சனம். ஸ்ரீராமருடன் தன்னை ஒப்பிட்டு பதாகை வைத்ததற்கு நயினார் நாகேந்திரன் கண்டனம். மனவேதனை அடைந்ததாக எக்ஸ் தளத்தில் பதிவு. புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் பள்ளி குழந்தைகளை வைத்து வீடியோ எடுத்தேன். பொள்ளாச்சி பகுதியில் ஆசிரியர் மீது மாணவிகள் பாலியல் புகார் கூறும் வீடியோவை எடுத்த பெண் வாக்குமூலம். சேலம் அம்மாப்பேட்டையில் கணவர் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக மனைவி புகார். சடலத்தை தோண்டி எடுத்து உடற்கூறாய்வு செய்த காவல்துறையினர். பன்ருட்டி அருகே பிறந்து 26 நாட்களில் குழந்தை உயிரிழந்த விவகாரம். தாய் அளித்த புகாரின் பேரில் நீதிமன்ற உத்தரவுப்படி உடலை தோண்டி எடுக்க நடவடிக்கை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்தது. அருவிகளில் 5 நாட்களுக்கு பின் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே மழையின் போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து தடுப்புச் சுவரில் மோதி அந்தரத்தில் தொங்கியதால் அலறிய பயணிகள். கோவை மாவட்டம் சூலூர் அருகே பேருந்தை முந்த முயன்ற போது விபத்து. இருசக்கர வாகனம் மீது கார் மோதியதில் கல்லூரி மாணவி உட்பட 2 காயம். விரைவில் இந்தியாவிற்கான தனி விண்வெளி நிலையம் உருவாக்கப்படும். தேசிய விண்வெளி நாள் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. கர்நாடகாவின் தர்மஸ்தலா கோயில் பகுதியில் 100 பெண்கள் கொன்று புதைப்பு என புகார் அளித்தவர் கைது. விசாரணையில் பொய் புகார் அளித்தது தெரிய வந்ததால் நடவடிக்கை. தர்மஸ்தலா விவகாரத்தில் கைதானவர் மாண்டியா மாவட்டத்தைச் சேர்ந்த சின்னையா. தனது பின்னணியில் சிலர் இருப்பதாக கூறியதை அடுத்து விசாரணை தீவிரம். அமெரிக்காவின் புளோரிடாவில் வேகமாக பரவும் காட்டுத்தீ. 42,000 ஏக்கர் பகுதி எரிந்து சேதம். மின்சாரம் தாக்கி இறந்த வரலட்சுமியின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிதி. பிள்ளைகளின் படிப்பு செலவை திமுக ஏற்கும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. சென்னையில் விட்டு பெய்யும் மழையால் பட்டாளத்தில் கோயிலுக்குள் புகுந்த மழைநீர். வியாசர்பாடி சுரங்கப்பாதையில் நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. வேலூரில் தொடர் மழையால் கன்சால்பேட்டை இந்திரா நகரில் தேங்கிய மழைநீர். பொன்னை பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரால் தவிக்கும் மக்கள். வேலூர் மாவட்டம் பொன்னையில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட இருசக்கர வாகனம். கணவன் மனைவியை பத்திரமாக மீட்ட பொதுமக்கள். கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி பகிர்வு வழங்காமல் குறுகிய அரசியல் நோக்குடன் மத்திய அரசு செயல்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜக அல்லாத கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுப்பதாக விமர்சனம். ஸ்ரீராமருடன் தன்னை ஒப்பிட்டு பதாகை வைத்ததற்கு நயினார் நாகேந்திரன் கண்டனம். மனவேதனை அடைந்ததாக எக்ஸ் தளத்தில் பதிவு. புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் பள்ளி குழந்தைகளை வைத்து வீடியோ எடுத்தேன். பொள்ளாச்சி பகுதியில் ஆசிரியர் மீது மாணவிகள் பாலியல் புகார் கூறும் வீடியோவை எடுத்த பெண் வாக்குமூலம். சேலம் அம்மாப்பேட்டையில் கணவர் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக மனைவி புகார். சடலத்தை தோண்டி எடுத்து உடற்கூறாய்வு செய்த காவல்துறையினர். பன்ருட்டி அருகே பிறந்து 26 நாட்களில் குழந்தை உயிரிழந்த விவகாரம். தாய் அளித்த புகாரின் பேரில் நீதிமன்ற உத்தரவுப்படி உடலை தோண்டி எடுக்க நடவடிக்கை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்தது.
அருவிகளில் 5 நாட்களுக்கு பின் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே மழையின் போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து தடுப்புச் சுவரில் மோதி அந்தரத்தில் தொங்கியதால் அலறிய பயணிகள். கோவை மாவட்டம் சூலூர் அருகே பேருந்தை முந்த முயன்ற போது விபத்து. இருசக்கர வாகனம் மீது கார் மோதியதில் கல்லூரி மாணவி உட்பட 2 காயம். விரைவில் இந்தியாவிற்கான தனி விண்வெளி நிலையம் உருவாக்கப்படும். தேசிய விண்வெளி நாள் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. கர்நாடகாவின் தர்மஸ்தலா கோயில் பகுதியில் 100 பெண்கள் கொன்று புதைப்பு என புகார் அளித்தவர் கைது. விசாரணையில் பொய் புகார் அளித்தது தெரிய வந்ததால் நடவடிக்கை. தர்மஸ்தலா விவகாரத்தில் கைதானவர் மாண்டியா மாவட்டத்தைச் சேர்ந்த சின்னையா. தனது பின்னணியில் சிலர் இருப்பதாக கூறியதை அடுத்து விசாரணை தீவிரம். அமெரிக்காவின் புளோரிடாவில் வேகமாக பரவும் காட்டுத்தீ. 42,000 ஏக்கர் பகுதி எரிந்து சேதம்.